இந்திய ரயில்வே தட்கல் டிக்கெட் திட்டத்துல பொதுமக்கள் நலனை கருத்துல கொண்டு சமீபத்துல பல்வேறு புதிய மாற்றங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது கடந்த 1ஆம் தேதி முதல் IRCTC இணையதளத்துல அப்புறம் மொபைல் செயலியில ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் OTP-யை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது நேற்று முன்தினத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. தட்கல் பயணச்சீட்டுகளை ஓபன் ஆன முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய நாம அனுமதிக்கப்பட மாட்டோம். இந்த மாதிரி பல மாற்றங்களை ரயில்வே துறை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நிலையில தான் இன்னும் சில மாற்றங்களையும் திட்டங்களையும் இந்திய ரயில்வே துறை கொண்டு வர இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரயில் பெட்டிகள்ல பயணிகளுடைய பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமரா பொருத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒண்ணு. அதாவது 74,000 ரயில் பெட்டிகள்ல அப்புறம் 15,000 ரயில் என்ஜின்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கு. இதற்கு அடுத்தபடியா என்ஜின்கள்ல பொருத்தப்படுற கேமராவில் மைக்ரோஃபோனையும் இப்ப பொருத்தப்பட இருக்காங்களாம். ஒவ்வொரு என்ஜின்லையும் 6 அதிநவீன கேமராக்கள் வைக்கப்படவும் இருக்கிறதா ரயில்வே துறை சொல்லியிருக்கு. இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் இந்த காட்சிகள் எல்லாமே தத்ரூபமா பதிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா முக்கியமா முன்பதிவில்லாத பெட்டிகள்ல சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ரயில்வே இப்ப முடிவு செய்ய இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்துல நடந்த மகா கும்பமேளாவை நம்ம யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த கும்பமேளாவுக்கு போறதுக்காக டெல்லி ரயில் நிலையத்துல ஆயிரக்கணக்கான பயணிகள் உத்தரப்பிரதேசத்துல நடைபெற்ற இந்த கும்பமேளாவுக்கு செல்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்தாங்க. ஒரே நேரத்துல முன்பதிவில்லாத பெட்டிகளை பயணிக்க பல பேர் அங்கு கூடியிருந்ததுனாலையும் டிக்கெட் வழங்கியதுனால தான் இந்த சம்பவம் அரங்கேறுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குறிப்பா முக்கிய ரயில் நிலையங்கள்ல ரொம்ப தூரம் செல்லக்கூடிய ரயில்கள்ல அதுவும் முன்பதிவு பெட்டிகள்ல கூடுதலாக ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களை நியமிக்கப்பட்டு கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க இந்தியன் ரயில்வே. அதே மாதிரி 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கினவங்க முன்பதிவு பெட்டிகளை பயணம் செய்யறத தடுக்கவும் கண்காணிப்புகள் இன்னொரு பக்கம் தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரயில் புறப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்பதிவில்லா பெட்டிகள் திறக்கும் நடைமுறையும் ஒரு சில ரயில்கள்ல இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கு. இது நடைமுறையிலையும் இருக்கு. இதன் மூலமா 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கின பயணிகள் நடைமேடையில வெயிட் பண்ணி ஒரு நீண்ட வரிசையில நின்னதுக்கு அப்புறமா கதவுகள் திறக்கப்பட்ட அப்புறம் தான் ரயில்ல ஏற அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஏறும் பொழுது கண்டிப்பா விபத்துகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்திய ரயில்வே துறையோட கணிப்பா இருக்கு. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல 2ஆம் வகுப்பு பயணிகள் நிறைய பேர் முன்பதிவு பெட்டிகளை ஏறி முன்பதிவு டிக்கெட் வாங்கின பயணிகளுடைய இருக்கைகளை ஆக்கிரமிச்சு விதிமீறல்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான அசாதாரண சூழலை தடுக்கிறதுக்கு தான் 2ஆம் வகுப்பு டிக்கெட் விற்பனையில பல்வேறு மாற்றங்களும் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு இருக்கு. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப தூரம் போற ரயில்கள்ல முன்பதிவு இல்லாத பெட்டிகளை பயணம் செய்யற ரயில் புறப்படுறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட வழித்தடத்திற்கு 2ஆம் வகுப்பு பெட்டிகளினுடைய இருக்கைக்கு ஏற்ப மட்டும்தான் இப்ப கவுண்டர்கள்ல டிக்கெட் கொடுக்க முடிவு செய்யப்பட்டும் இருக்கு. இது இன்னும் அமலாகல. ஆனா இதற்கான திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதற்கட்டமா டெல்லியில சோதனை முறையில இந்த நடைமுறையை இங்க அமல்படுத்தி இருக்காங்க. உதாரணமா இப்ப இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எழும்பூர்ல இருந்து தென் மாவட்டங்கள் செல்ற கொல்லம் அப்புறம் அனந்தபுரி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல ஒரு 4 பெட்டிகள் அப்படின்ற வீதம் மொத்தம் 12 முன்பதிவில்லா பெட்டிகளுக்கு ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட் வீதம் 1800 டிக்கெட்கள் மட்டுமே ரயில் புறப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இப்ப முன்பதிவில்லாத பெட்டியில 90ல இருந்து 100 பேர் வரை பயணிக்க தற்போது இருக்கை வசதி இருக்கு. முன்பதிவில்லாத பெட்டிகளை பொறுத்த மட்டும் 90ல இருந்து 100 பேர் வரைக்கும் ஒரு பெட்டியில பயணம் செய்ய முடியும். ஆனா பயணிகளும் ஓபன் டிக்கெட் வாங்கி வழித்தடத்துக்கு ஏத்த மாதிரி முண்டி அடிச்சு ஒரு பெட்டிக்கு குறைஞ்சபட்சம் 300க்கும் மேற்பட்டவங்க இப்ப பயணிக்கிறாங்க. அதுவும் வார விடுமுறை பண்டிகை நாட்கள் அப்படின்னா இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதனால தான் இப்ப 2ஆம் வகுப்பு பெட்டிகள்ல பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க ஓபன் டிக்கெட் அப்படிங்கிற முறைக்கு மாற்றா குறிப்பிட்ட ரயிலுக்கான 2ஆம் வகுப்பு டிக்கெட் விற்பனையை மேற்கொள்ள ரயில்வே நிர்வாகம்
சோதனை அடிப்படையில தொடங்க இருக்காங்க. அதன்படி பயணிகள் எந்த ரயில்ல 2ஆம் வகுப்பு பெட்டியில பயணம் மேற்கொள்ள விரும்புறாங்களோ அந்த ரயிலுக்கான 2ஆம் வகுப்பு டிக்கெட்டை இருக்கையை பொறுத்து பெற்று பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்த ரயில்வே துறை முயற்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் குறைவான கட்டணத்துல தொலைதூர செல்வதற்கு மக்களுடைய விருப்ப தேர்வா இருக்கிறது என்னவோ ரயில்வே தான். இந்த நிலையில ரயில்வே இந்த புதிய கட்டுப்பாடுகளால டிக்கெட் கிடைக்காத பயணிகளுக்கு ரயில் பயணம் அப்படிங்கிறது சவாலான ஒரு நிலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால முன்பதிவில்லாத பெட்டிகளை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயில்களையும் அதிகப்படுத்துறதா காலத்தினுடைய தேவையாகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.